Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ் திரை உலகில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் நடிகர் நெப்போலியன். சுமார் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் இவர் திமுகவில் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டு எம்பி ஆகி மத்திய இணை அமைச்சராக பதவி வகித்தார். ஆனால் திடீரென்று தனது குடும்ப நலனுக்காக அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு அமெரிக்காவில் குடியேறி செட்டில் ஆகிவிட்டார் நெப்போலியன். நெப்போலியன் மகன் தனுஷுக்கு 4 வயதாகும் போது அரிய வகை நோயான தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டார். மகனின் உடல் நலனை கருத்தில் கொண்டு அமெரிக்காவில் குடும்பத்துடன் குடியேறிய நெப்போலியன் தனுஷின் உடல்நிலைக்கேற்ப அனைத்து வசதிகளும் கிடைப்பதால் தான் அமெரிக்காவில் வசித்து வருவதாக பல பேட்டிகளில் கூறியிருந்தார். இந்த நிலையில் 2024 நவம்பரில் ஜப்பானில் தனுஷுக்கும் திருநெல்வேலியைச் சேர்ந்த அக்ஷயா என்ற பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றது. ஆனால் பலரும் நெப்போலியன் மகனால் திருமண வாழ்க்கையில் ஈடுபட முடியாது என்றும் வசதி இருக்கிறது என்பதற்காக ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுப்பதாக நெப்போலியன் குடும்பத்தினர் மீது விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தனுஷின் உடல்நிலை குறித்தும் அவரது மனைவி அக்ஷயா குறித்தும் யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் தவறான தகவல்கள் பகிரப்படுவதாக நெப்போலியன் தரப்பில் அவரது சகோதரர் கிருபாகரனும் ஜீவன் அறக்கட்டளை மயோபதி மருத்துவமனை சார்பில் தலைமை மருத்துவர் டேனியல் ராஜாவும் நெல்லை மாவட்ட எஸ்பி சிலம்பரசனை சந்தித்து புகார் அளித்துள்ளனர். தனுஷ் மற்றும் அக்ஷயா இருவரும் நல்ல உடல் நலத்துடன் சேர்ந்து வாழ்ந்து வரும் நிலையில் அவர்கள் குறித்து சமூக ஊடகங்களில் அவதூறு பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று தவறான செய்திகள் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருவதால் நெப்போலியன் மற்றும் அவரது குடும்பத்தினரும் அவரிடம் பணிபுரியும் தங்களுக்கும் மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக வேதனை தெரிவித்த டேனியல் ராஜா, இதுபோன்று வதந்திகளை பரப்புவதால் அது மாற்றுத்திறனாளிகளையும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களையும் சோர்வடைய செய்வதாக தெரிவித்துள்ளார். திரு நெப்போலியன் அவர்களுடைய மகன் தனுஷ் குறித்தும் அவருடைய குடும்ப வாழ்க்கை குறித்தும் உடல்நிலை குறித்தும் தவறான செய்திகள் யூடியூப்ல பரவிட்டு இருக்கு. அது உண்மை அல்ல. இது உண்மைக்கு புறமான செய்திகளை இதுபோன்று பரப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும், அது இருக்கிற லிங்க்ஸை எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுறதுக்கும், இது மாதிரி பரப்புறவங்களை கைது செய்யணும்னு நாங்கள் திருநெல்வேலி எஸ்பி அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபோன் பண்ணி உங்கள் கணவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறது ஒரு கணவனுக்கும் இல்லை பெற்ற தகப்பனுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துது. நடிகர் நெப்போலியன் மகன் தனுஷின் உடல்நிலை குறித்து வதந்தி பரவிய நிலையில் ஜப்பானில் அவரது மகன் மற்றும் மருமகளை நேரில் சந்தித்து திமுக எம்பி கனிமொழி வாழ்த்து தெரிவித்து அவர்களுடன் விருந்துண்டு மகிழ்ந்த வீடியோவை நெப்போலியன் தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.